ஹாய், ஐம் ஸ்ருதி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். பெபிள்ஸ்ல 4 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம்னால சைல்டுக்கு எப்படி ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஸ்க்ரீன் டைம்னால சம் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஏஎஸ்டி அவங்க வந்து சென்சரி இன்புட்ஸ்க்காக சென்சிட்டிவா இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமை எக்ஸசிவா யூஸ் பண்ணும்போது அதுல ஃபாஸ்ட் பேஸ்டான மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பிரைட் கலர் கண்டென்ட்ஸ் வரும். ஆப்வியஸ்லி சைல்டுக்கு நம்ம வந்து ரைம்ஸ் எல்லாம் காட்டும் போது அதுல பிரைட் கலர்ஸ் எல்லாம் வரதால சைல்டோட அரோசல் லெவல் ஹைட்டன் ஆகி அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட்லி, சைல்டோட ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், அதாவது மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை இன்டர்ஃபியர் பண்ணி ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் நடக்கும். இதனால சைல்டுக்கு வந்து ஒரு இரிட்டபிலிட்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் இம்பல்சிவிட்டி இந்த 3 சிம்டம்ஸுமே வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி காக்னிட்டிவ் ஓவர்லோட், நிறைய இன்புட்ஸ் வந்து அந்த வீடியோஸ் மூலியமா, ஸ்கிரீன்ஸ் மூலியமா நம்மளுக்கு வந்து நாட் ஓன்லி மொபைல், டெலிவிஷன், டேப்லெட் என்ன மாதிரியான சோர்ஸ்ல இருந்து வர கண்டென்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓவர்லோட் ஆகி அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஒரு இடத்துல உட்காந்து கண்டினியூஸா வந்து அவங்களோட ஸ்கிரீன் டைமை ஃபோக்கஸ் பண்றதால என்ன ஆகுதுன்னா அவங்களோட அட்டென்ஷன்ன்றது வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்புட் மட்டும் அட்டென்ஷனை வந்து அவங்க யூஸ் பண்றதால என்வைரன்மெண்டோட அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப லோ ஆகுது. ஸோ இதனால வந்து அட்டென்ஷன் டெபிசிட் ஆகுது. ஸோ ஒரு நேம் கால் ரெஸ்பான்ஸ் இருக்காது. மற்ற சுத்தி இருக்கிற என்வைரன்மெண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ன்றதே இருக்காது. ஸோ இதனால வந்து காக்னிட்டிவ் டிஃபரன்சியேஷன், அதை வந்து அவங்களால வந்து பர்சீவ் பண்ற எபிலிட்டி வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ இதுல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் டிக்ரீஸ் ஆகும். எப்படின்னா ஒரே இடத்துல அவங்க போனை வந்து ரொம்ப நேரமா யூஸ் பண்றதால அவங்களோட பிசிக்கல் எபிலிட்டிஸ்ன்றது வந்து லோ ஆகும்போது ஆப்வியஸ்லி அந்த சென்சஸோட சாட்டிஸ்பாக்சனுக்காக அவங்க வந்து இம்பல்சிவாகவும் ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. லாஸ்ட்லி, சோஷியல் இன்டராக்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதால ஸ்க்ரீன் டைம் நிறைய யூஸ் பண்ணும்போது சோஷியல் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது லேக் ஆகும். இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் இம்பல்சிவ் இந்த பிஹேவியர்ஸ்க்குமே வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸா இருக்கும்.